ஐயோ
நான் சொல்லுங்கள் எதை சொல்வது நான் எதை விடுவது நடந்தது என் வாழ்க்கையிலே கொஞ்சமா கொஞ்சமா எப்படி மாமா நான் எதை சொல்வது நான் எதை விடுவது நடக்கும் விதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே கானகத்திலே கடந்த பிள்ளைகளா ஐவர் ஆச்சார்களும் என் பிதாவா இடத்திலே கொண்டு வந்து ஒப்பித்தார்கள். உன் தம்பி பிள்ளைகள் ஏற்றுக் கொள்ளுங்கள் அப்படி என்று நீங்கள் அப்பா இடத்திலே இருக்குமையான முனிவர்கள் கொண்டு வந்து விடுத்தார்கள். கடந்தா போகட்டும் அப்படி என்று நானும் ஒப்புக்கொண்டேனே. தாயால் என்றும் பங்காளி என்றும் நாங்கள் வைத்து செய்தோம். இந்த கண்டவனுக்கு ஜாதி மக்கள் மகன் தெரியாத தாழ்வாழி மக்கள் ஏதும் வெளியெடுத்தவர்கள் நாங்கள் யாஜகமாக கொடுத்த நாட்டை அவரவர் 100 பேர் ஆண்டவர் 5 பேர் எங்களுக்கு யாஜகமாக கொடுத்த நாட்டை அடக்கமாகும் ஒடுக்கமாகும் மக்கள் யாகம் செய்தார்கள். அந்த யாக விழாவிலே நான் சென்றேன். அதை நினைக்க அது ஏன் அந்த மண்டபத்திலே முகடபுகந்து அடைந்து அந்த திரௌடா தேவி தனக்கண்ணு குழுக்கண் என்னை அகற்றவரை சும்மா விடலாமா? இங்கே வந்து என் மாமன் வார்த்தை கேட்டு கண்டவன் நியமித்து இவர் ஆச்சாரியையும் வரவழைத்து செய்த மாறாட்டம் அதிகம். என்ன செய்த மாறாட்டம் அதிகம் இருந்தாலும் பார்க்க வேண்டும். அப்படி வந்து மண்டபத்தை நியமித்து மண்டபத்தை காட்சி பொழுதுபோக செய்து அவங்களுக்குரிய நாடு அந்த திரௌபதியானவர் நம்மை கண்டு நகைத்தாரே கருதி அவரை வேணாம் மக்கள் துளைத்து 14 அளிக்கப்பட்டு சொல்ல முடியாது இருந்து குடிதங்கி என்னிடத்தில் நாடுகள் கொண்டார்கள். யார் வந்தது? நான் சிம்மாதனத்தை உட்காந்துக்கிறேன். ஒரு கோட்டான் கோட்டான் முகத்தை வாங்க உலகிறான் ஓடி வந்தார். ஆண்டவர் நீ சொன்ன பிரகாரம் தொலைத்து விட்டார். ஆட்சியத்தை கொடையா அப்படி என்றார். என்ன வருவாய்? ஏது வருவாய்? 12 வருஷம் வாசம் 13 ஏன் ஓட்டிடு நாடு கொடுப்பனா நாடு கொடுக்க முடியாது அப்படி என்று இந்தி கடுக்கத்தான் கொடுப்பேன் போடான்னு சொல்லிவிட்டீங்க. போன விற்பாடு அவன் போயிட்டான். சொல்வானோ சொல்ல மாட்டானோ அப்படின்னு கருதி கஞ்சியனை தூடாக ஏவினேன். அவன் சென்று அதோடு இந்து பார்த்தேன். அப்புறம் கட்டுமாறு கட்டி இன்னொருங்கி தாத்தா வாயத்தை கூட முடித்தேன். இதய மடைய பத்தாளி துடுப்பால்
இடையும் வரான் எனக்கு நாடு கேட்க அந்த ஏழு முதிர்த்து காவலன் கட்டுமாடு கட்டி முன்னுறங்கி அது ஏதும் எடுத்து அந்த கண்ணனானன் ஓடி வந்தார். ஓடி வந்து நம்மிடத்திலே என்ன கேட்கிறார்? ஆண்டவருக்கு ராஜ்யத்தை கொடுக்க மறுத்தேன். ராஜ்யம் 5 ஊராவது என்றார், அதுவும் கொடுக்க மறுத்தேன். 5 வீடு என்றார், அதுவும் கொடுக்க மறுத்தேன். ஒரு காலிமனையான அதுவும் கொடுக்க மறுத்தேன். மறுத்த பிற்பாடு அவன் கேட்கிறார், ஆண்டவருக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவையில்லை. அதனாலே உனக்கு இருப்பது எத்தனை குரோனி? 11 குரோனி. அவருக்கு இருப்பது எத்தனை குரோனி? 7 குரோனி. சொன்னாரா? ஒரு நாள் உத்தமாக வைத்து அதிலே வெட்டி குட்டி வச்சு சாய்த்தோர் போக நாட்டியாலாம் அப்படி என்றான். என்கிட்ட தான் 11 குரோனி இருக்குது. எவ்வளவு பேர் சாப்பிடுறாரு இல்ல நம்மிடத்துல சகுனி வார்த்தை கேட்டு ஆண்டவருக்கே ஜெயம், ஆண்டவருக்கே ஜெயம் அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம். இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கவும் நாம் அதாவது ஜெயம் பெற என்றால் என்னார் 48 அகங்களும் வீரமாங்காடிக்கு காலி அதாவது பலியிட வேண்டும். எப்படி 32 அழகுபடி ஆடவனை கொண்டு பலியிடணும். பலியிட்டால் ஜெயம். முண்டாட்டி ஓத்தணும் நான் மேற்கொள்ளுங்க ஒரு ஆள் பேசினா ஒரு ஆள் சொல்லுவிய பரமசிவன் சுத்தே 3 முறை பாத்துக்கிறேன். அவங்க அக்கா சுத்த எத்தனை முறை பாத்து அப்படியாக கை போட்டு கொடுத்து அவன் ஜெயம் என்று சொன்னானே இதுக்காக பலியிட வேண்டுமே அப்படி என்று கேட்டு சகாதேவ இடத்துல சென்று சாஸ்திரம் கேட்டு நாகோடகம் சென்று நாகக்கண்ணி மகனாத்மான அரவான கடவுளுக்கு செய்து தைரியமா வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த கட்டுமாடு கட்டியிருக்காங்க. அந்த காக்கா வாயிட்ட கூட பிடிச்ச இடையன் அமாவாசை திதியை திரட்டி அவனை கொண்டு போய் பாண்டவர் சாப்பிட்டு வைத்தார். நமக்கு வேற யாரு பலி கொடுத்து ஆயுத பூஜை துவைக்கு எங்கள் பாட்னார்க்குமான பீஷ்மரை கொண்டு அதிரதர் அணிவகுத்து என் பாட்னார்க்குமான நீட்மாச்சாரிக்கு சேனாதிபத்தை கொடுத்தேன். அப்படி கொடுத்ததுனால என்ன ஆகிவிட்டது? என் தம்பிமார்கள்
உனக்கு வரும் தெம்பு. யாரு தெரிஞ்சா பரமசிவத்தைய 3 முறை கண்ணால பார்த்தோம் நானு. அப்படி சேனாய் பட்டம் வீட்டாரிக்காக கொடுத்தேன். 10 நாள் யுத்தம். அந்த பாண்டவர் வடியிலே யாருக்கு கொடுத்தார்கள்? ராடனுடைய மகன் சுவேதனுக்காக கொடுத்தார்கள். அவன் எங்கே பிறந்தவன்? கானகத்திலே கிராதகரங்களும் சொல்ல முடியாத வேடு வச்சு பிறந்தவன். அவன் எப்படி நாட்டுக்குள்ளே வந்தான்? அவனுக்காக உருவம் எப்படி வந்தது அப்படின்னு தெரியுமா? அந்த விளையாட மகாராஜன் கானகத்தில் செல்லவும் கானகத்திலே சென்று வேட்டை ஆடி திரும்புகிற சமயத்தில் ஒரு யானை ஆனது அவனை துரத்துகிறது. எதுக்காக? அவனை கொல்வதற்காக. யானை ஆனது விளையாடனை துரத்தவும் அபயம் அபயம் என்று ஓடுகிறான். அவன் ஓடுகிற பொழுது கானகத்திலே யாரும் முடியாது. அந்த வேடு உச்சானவர் இருந்தார். அவன் எழுந்திருந்தார். கவுண்டை எடுத்து பானத்தை எடுத்து அந்த யானையை கொண்டு விட்டான். கொண்டு விட்ட யாரு? விளையாடன் பார்த்தான். என் உயிர் காட்டாய், உனக்காக ஏது ஏது தான தர்மம் செய்ய விரும்புகிறேன். அப்படி யாரும் செல்கிற போது அந்த வேடு வச்சு பெண்ணா உள்ளத்தை விட்டார். எனக்கு பொன்பொருள் எது வேண்டாம், எனக்காக கர்ப்பதானம் கொடுங்கள் அப்படி என்றார். கர்ப்பதானம் என்றால் அவளை கூடி கலக்க வேண்டும் அப்படி என்றார். அந்த வார்த்தை கேட்டு அந்த விளாடன் ஆனவன் அந்த வேடு வச்சு சேர்ந்தார். அந்த வேடு வச்சுக்கு சேர்ந்து அங்கே பிறந்த போதுதான் சுவேதனன். அந்த சுவேதன் ஆனவன் பிறந்து சிவனை குறித்து ஐந்தாகிய தபகம் செய்து களத்திலே வாழ பெற்றான். சிவனிடத்திலே எப்படி களத்திலே ஆயுதம் எடுத்து வாள் எடுத்து உத்தரவு செய்வேன். ஆனால் திருமூர்த்தி தேவர்களாக இருந்தால் என்ன வெள்ளத்தகாத வரம் கொடுத்தேன் அப்படின்னு அந்த வரத்தை வாங்கி வந்தான். அந்த காரணத்தினாலே அவனுக்காக அந்த கால்வாய் மக்கள் கொடுத்தார்கள். கொடுத்தார்களே முதல் நாள் உத்தம். அப்படி அதிரதர் சமரதர் பிரித்து தேர்ப்படைகளோடு தேர்ப்படை, குதிரைப்படைகளோடு குதிரைப்படை, காலாப்படைகளோடு காலாப்படை உத்தம் நடக்கிறது. அந்த நேரத்தில் எங்கள் படையில இருந்த